மத்தியில் வாசம் செய்யும் அருமை தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆச்சரியமான வழி உம்மிடத்தில் உண்டு ராஜா. உம்முடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் என்பதை உறுதி செய்ய நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். நாங்கள் ஒரு பரிசுத்த ஜாதி என்று எங்கள் ஐக்கியம், அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக சுவாமி இந்த நாளிலே உங்களை கற்றுக்கொள்ள வந்திருக்கின்றோம். எங்களோடு நீர் பேசும், ஆசீர்வதித்து எங்களை அனுப்பும். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் அனைவரும் இணைந்து பாமாலை 45 பாடுவோம். பாமாலை 45. கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களிகூர்ந்து மகிழ கடவுள். கடவுள் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் என்று இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் படுகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோ, நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எனவே நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மற்றும் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பாவ அறிக்கை ஜெபத்தை உணர்ந்தவர்களாய் நாம் இணைந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் நினைவு நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிலே எங்கள் பெருமையாய் பாவத்தில் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமில்லாவே என்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆண்டவரை துதியுங்கள். அமரலாம். வேத பாடங்கள் வாசிக்க கேட்கலாம்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 31 வரை. நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு வெளியே பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களை என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கைகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்கள் நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை. பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை. தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்தில் பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை. இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. தங்கள் தேவனாகிய கர்த்தராகிய நான் தங்களோடு இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தாரையும் தாங்கள் என் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். என் மந்தையும் என் மேய்ச்சலின் மாடுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேதப்படம். வாஸ்தாய் என்று கிறிஸ்துவை உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் 1 பேதுரு அதிகாரம் 2 வசனங்கள் 1 முதல் 10 முடிய. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதின்மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவர்களுக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சுவிசேஷ பாடம் வாசிக்க நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம்
19ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனை 227 பாடுவோம். கீர்த்தனை 227 புதுவாழ்வு பாடல்களில் 367. Oh
முடிவிலே உயிர்த்தெழுதலின் பண்டிகையை மிக கவனத்தோடு நாம் கொண்டாடினோம். அதற்கு பிறகு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் அந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையின் தொடர்புள்ள தலைப்புகளில் நாம் தியானித்தோம். உதாரணமாக பார்த்தீர்கள் என்றால், ஏப்ரல் 4ஆம் தேதி உயிர்த்தெழுந்த பண்டிகை, 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்கவுண்டர் வித் காட், ரிசன் லார்ட், அவரோடு நேரடி காணல் என்று எழுதப்பட்டிருந்தது. அதாவது ஆண்டவரை நேருக்கு நேராக சந்திப்பது, அது மட்டும் இல்லாதபடிக்கு அவரோடு நேரடியாக தொடர்பு வைத்துக் கொள்ளுதல் என்று எழுதப்பட்டது. அதைத் தொடர்ந்து வரும் பொழுது 18ஆம் தேதி ஐடென்டிஃபையிங் த ரெசரக்டட் காட் இன் அவர் ஒர்க் பிளேஸ் என்று எழுதப்பட்டுள்ளது. கிறிஸ்துவை நாம் பணி செய்கின்ற இடங்களில் எவ்வாறாக வெளிப்படுத்தி அவரை மகிமைப்படுத்துவது, இது ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு. ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் பணி செய்கின்ற இடத்தில் அவரை வெளிப்படுத்துகிறதை விட நாம் வாழ்ந்து வருகின்ற இடங்களில், நாம் எந்த இடத்தில் குடியிருக்கின்றோமோ அதற்கு அருகாமையில் உள்ள மக்களுக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை வெளிப்படுத்துகிறது மிகவும் சிறப்பாக இருக்கும். இவர் கிறிஸ்தவர், இவர் மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை வெளிப்படுத்துகிறார். இவருடைய பேச்சு, இவருடைய செய்கை, இவருடைய நடத்தை கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது என்ற ஒரு சாட்சி உருவாக வேண்டும் என்று அந்த நாளிலே நமக்கு போதிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அதுக்கடுத்த வாரம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை வணங்குகின்ற, துதிக்கின்ற, பின்பற்றுகின்ற மக்கள் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கினார்கள். அதனுடைய சிறப்பான அம்சங்கள் வேதாகமத்தில் அப்போஸ்தல நடவடிக்கைகள் என்ற புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டது. அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தங்களுக்குரிய பங்குகள், தங்களுக்குரிய தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் அப்போஸ்தல பாதப்படியிலே வைத்து, எங்களுக்கு இது தேவையில்லை, ஆகவே இதை யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று ஒரு அழகான ஒரு சப்மிஷன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த புதிய சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமாக இருந்ததுன்னா, ஒரு பெருந்தன்மையான ஒரு சமுதாயமாக மாறினது. ஆங்கிலத்தில் ஜெனராசிட்டி என்பார். அந்த பெருந்தன்மை வாய்ந்த அந்த சமுதாயம், அதற்கு இன்னொரு பெயரையும் கொடுக்கலாம், ஸ்பிரிச்சுவல் ஜெனராசிட்டி என்று, தெய்வீக பெருந்தன்மை. எனக்கு இது வேண்டாம் ஐயா, இந்த பொருளை யாருக்கு தேவையோ எங்களுடைய ஆலயத்திலோ எங்களுடைய திருச்சபையில் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு கொடுத்துருங்க, அவர்கள் இதை பயன்படுத்தட்டும், எனக்கு தேவையில்லை என்று கொடுத்ததாக. அதற்கு ஒரு 2 உதாரணங்கள் கொடுத்தார்கள். உதாரணமாக, பர்னபாஸ் என்ற சகோதரன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாவற்றையும் விற்று, தேவையில்லாத சொத்துக்களை விற்று அப்போஸ்தலர்களுடைய பாதப்படியிலே வைத்து, இதை யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். இது ஒரு சற்றப்பாக நீங்கள் யோசித்து பார்க்கணும். நமக்கு தேவையில்லாத பொருளை நாம் வைத்திருப்போம், அதற்கு தேவைப்படுகின்ற மக்களும் நம்முடைய ஆலயத்தில் இருப்பார்கள். ஆகவே எனக்கு தேவையில்லாத, தேவைக்கு மேலே உள்ள பொருள்களை நான் ஆலயத்தில் அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்து விடுகின்றேன், அதை யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்வது ஒரு கடினமான உபதேசம். ஆகவே தான் அந்த வார்த்தையை நான் உபயோகிக்கிறேன், பெருந்தன்மை. அது எப்படிப்பட்ட பெருந்தன்மை என்றால் தெய்வீக பெருந்தன்மை என்று. அதை கொடுத்தார்கள் என்றும், அதில் பர்னபாஸ் கொடுத்தார் என்றும், அனனியா சப்பிரால் விற்று அதில் ஒரு பகுதியை தான் எடுத்துக்கொண்டு மீதியை கொடுத்ததாகவும் இந்த சரித்திரம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது, எந்த அளவிற்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்ற ஒரு தலைப்பில் அந்த நாளுக்குரிய வேத பகுதி அமைந்தது. உயிர்த்தெழுந்தார், சரி, அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நான் பின்பற்றுகிறேன். அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வேண்டுமே.
என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய பேச்சுக்களிலே மாற்றம் வேண்டுமே. அந்த மாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, என்னுடைய பேச்சுகளில் இருக்கிறதா, என்னுடைய நடத்தையில் இருக்கிறதா, இதை பற்றியான ஒரு கருத்தை வெளிப்பட்டது. இதை சொல்லும் பொழுது தான் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். இன்று உலகிலேயே பெரிய திருச்சபைங்கிறது அசம்பிளிஸ் ஆஃப் காட், ஏஜி சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. இது பிரேசிலில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஆரம்ப சரித்திரத்தை ஒரு புத்தகத்திலே நான் வாசித்தேன். ஒரு திருச்சபையில் 14 இளைஞர்கள் ஒன்று கூடி, இளைஞர் யூத் ஃபெலோஷிப்னு சொல்லலாம், கூடி ஏதாவது இந்த திருச்சபைக்கு செய்யணும். நம்ம ஏன் பேசாமல் இருக்கிறோம்? ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், ஒரு புதிய சமுதாயமே உருவாகிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை ஏன் நாம் வைக்கக்கூடாது, உருவாக்கக்கூடாது, உருவாக்க வேண்டும் என்று ஒரு திருச்சபையில் உள்ள 14 இளைஞர்கள் ஒன்று கூடி அந்த சமுதாயத்தை உருவாக்கும் பணியிலே ஈடுபட்டார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், நம்மோடு இணைவதற்கு 3 காரணங்களை நாம் வைக்க வேண்டும். அந்த காரணங்கள் நான் செய்வேன் என்று உறுதிமொழி கூறுகிறவர்களை மட்டும் நம்மோடு சேர்த்து கொள்வோம் என்று. அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் வைத்த 3 நிபந்தனைகள் என்னவென்றால், ஒன்று, அதாவது பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். வேதத்தில் எதெல்லாம் பாவம்னு சொல்லியிருக்கோ அந்த பாவம்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லையா, நான் அதை செய்யலை, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று தைரியமாக சொல்லக்கூடியவர்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது. ஆச்சரியமாக இருந்துச்சு. 2வது நிபந்தனை என்னவென்றால், அங்கே வந்து சொன்னால், இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் 5 நிமிடம் 10 நிமிடம் அல்லது 15 நிமிடம் ஜெபிக்கிறேன், அவ்வளோதான். கொரோனாவினுடைய தாக்கம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆயிரக்கணக்கான மக்கள் வெகு சீக்கிரத்தில் எந்த சிகிச்சையும் இல்லாதபடிக்கு இறந்து போகிறார்கள். ஒரு பக்கம் ஆக்சிஜன் இல்லாதபடி குறை என்று சொல்லப்படுகிறது, ஒரு பக்கம் பெட் இல்லை. இன்றைக்கு காலையில் அருமையான சகோதரி சொன்ன ஃப்ரீசர் பாக்ஸ் கூட இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த சூழ்நிலையில் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் எவ்வளோ நேரம் ஜெபிக்கின்றோம்? இப்பொழுது வழக்கமாக ஜெபிக்கிற நேரம் 15 நிமிஷம் அப்படின்னு சொன்னால் ஒரு 1/2 மணி நேரமாவது ஜெபிக்கிறோமா? அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நீங்கள் ஜெபித்து வருகின்ற நேரத்தை 2 மடங்காவது ஆக்கிறவர்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். 2 மடங்கு நான் ஜெபிப்பேன். வழக்கமாக 1 மணி நேரம் ஜெபிப்பேன், இப்பொழுது நாங்கள் 2 மணி நேரம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். 3வது, உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். உங்களுக்கு தேவைக்கு மேலாக இருக்கின்ற பொருள்களை ஆலயத்தில் வந்து, எப்படி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் குறிப்பிட்டிருக்கிறதோ, ஒரு பெருந்தன்மை உள்ள ஒரு கூட்டம் அங்கு கிளம்பி தங்களுக்கு தேவையில்லாத காரியத்தை ஆலயத்தில் வந்து பணிந்து கொண்டு வைத்தார்களே, அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த 3 காரியங்களை முன்வைத்து அந்த திருச்சபையில் ஒரு பகுதி உருவாக்கப்பட்டது. ஒன்று, பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வு. வேதத்தில் எவைகளெல்லாம் பாவம் என்று சொல்லியிருக்கிறதோ அவைகளை செய்ய மாட்டேன். பரிசுத்தமான ஜாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே கொரிந்தியர் பேதுருக்கு எழுதின 2 அதிகாரத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வேன். 2வது வந்து அதிக நேரம் ஜெபிப்பேன். என்னுடைய ஜெப நேரத்தை 2 மடங்காக்குவேன். 3வது, எனக்கு தேவையில்லாத பொருள்களை ஆலயத்தில் வந்து கொடுத்துவிட்டு யாருக்கு தேவையோ அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவேன். இந்த 14 பேர்கள் கொடுத்த இந்த 3 நிபந்தனைகளில் ஒரு கூட்டம் சேர்ந்தது. ஒரு பெரிய கூட்டம் அவர்களோடு இணைந்து கொண்டது. அந்த கூட்டம்தான் ஏஜி சர்ச்சுன்னு சொல்லி மாறிட்டு. இன்றைக்கு உலகத்திலேயே அதிக எண்ணிக்கை உள்ள சபை இந்த ஏஜி சர்ச். அந்த ஏஜி சர்ச்சினுடைய ஆரம்ப கால நிபந்தனைகள் இந்த 3 தான். அது எனக்கு என்னமோ அந்த ஏஜி சர்ச்சுக்கு மட்டும் சொந்தமான கருத்துக்களாக இருக்கவே முடியாது. எல்லாருக்கும், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை வணங்குகின்ற அனைவருக்கும் பொதுவான ஒரு கருத்தாக இருக்கணும்னு சொல்லி இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால்,
கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம் இங்கேயும் ஸ்தாபிக்கப்பட வேண்டும், இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அதை ஸ்தாபிப்பவர்கள் யார்? பேதுருக்கு எசேக்கியேல் எழுதின நிருபத்தில் தீர்க்க தரிசன புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கு? நீங்கள் தான் ஸ்தாபிக்கணும், வேறு யாரும் கிடையாது, நீங்கள் தான் ஸ்தாபிக்கணும். யூ ஆர் த ஷெப்பர்ட்ஸ் ஆஃப் த காட் டு இன்ஹெரிட் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தை உங்கள் வார்த்தைகளின் மூலமாக, உங்கள் நடக்கைகளின் மூலமாக, உங்களுடைய செய்கைகளின் மூலமாக இங்கே ஸ்தாபியுங்கள். பிகாஸ் யூ ஆர் த சர்வன்ட்ஸ் ஆஃப் காட். அது எழுதியிருக்கு. இதை குறித்து அதே சமயத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை இங்கே ஸ்தாபிக்க வேண்டும். தொடர்ந்து ஒரு மிஷன்ஸ் என்ற கான்செப்டும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் விளைவாக தோன்றப்பட்டது. திருச்சபையே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான் தோற்றப்பட்டது. பெந்தேகோஸ்தே நாளிலே ஒரு புதிய திருச்சபை உருவாயிற்று. ஆண்டவர் சீஷர்களுடைய சாட்சியுள்ள ஜீவன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 8வது வசனத்தில் பரிசுத்த ஆவி அருளப்படும். அதுதான் முக்கியமான காரியம். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சபையிலே பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார். அந்த பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டதற்குடைய நோக்கத்தை சற்று ஆழமாக வாசித்து பார்த்தீர்கள் என்றால், வெறும் அந்நிய பாஷைக்காக மட்டும் இல்லை. நம்ம பொதுவாக நம்முடைய நினைவுகள் எல்லாம் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறான் என்றால் அந்நிய பாஷை பேசுவாங்க. இல்லை, வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டால் நீ பலனடைந்து, என்ன பலன் அடைவார்? பலனடைந்து புறப்பட்டு போய் நற்செய்தியை அறிவிப்பாய். தைரியமாக சொல்கிறது, நற்செய்தியை அறிவிப்பாய். அதுதான் பரிசுத்த ஆவி. அதன்படி அப்போஸ்தலர்கள் 1 அதிகாரம் 8வது வசனம் ஒரு திறவுகோல்னு எழுதி, த ஓப்பனிங் டோர். அந்த கதவு திறக்கப்பட்டவுடனே பரிசுத்த ஆவி அருளப்படுகிறார். 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் அருளப்பட்ட விதத்தை சொல்லப்பட்டிருக்குது. அதில் என்ன வருதுன்னு சொன்னால், ஒரு அடையாளமாக மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் அருளப்பட்டார். எப்படி? வேற ஒரு பாஷைகளில் அவர்கள் பேசினார்கள். அப்பொழுது தான் அவர்கள் உணர்ந்தார்கள் பரிசுத்த ஆவி வேறொரு அந்நிய பாஷையில் பேசுகிறார்கள், அவர்களால் பேசப்பட்டது அங்கே. ஆனால் என்ன செஞ்சாங்க? அது அந்த சாட்சியின் நிமித்தமாக, அவர்கள் கூறின சாட்சிகளின் நிமித்தமாக அந்த திருச்சபையில் புதிதாக 3000 பேர்கள் இணைக்கப்பட்டார்கள். அதுதான் கொஸ்டின். பரிசுத்த ஆவி அருளப்பட்டது, சாட்சிகளை கொடுத்தார்கள், பலனடைந்து கொடுத்ததன் விளைவாக என்ன நடந்தது என்றால் 3000 பேர்கள் அந்த திருச்சபையில் இணைக்கப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து இன்னொரு நாள் 5000 பேர்கள் இணைக்கப்பட்டார்கள். சபை பெருகிற்று. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வாசி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள் என்று. இதில் ஆக தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய பங்கு என்ன என்பதை பற்றி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் இந்த நாளில் கொடுக்கப்படும். உதாரணமாக மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ஆரம்பம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் யோவான் ஸ்நானகன் சிறைப்பட்டிருக்கு. யோவான் ஸ்நானகன் ஞான ஸ்நானம் கொடுப்பாரே, அந்த யோவான் ஸ்நானகன் சிறைபிடிக்கப்பட்டார், சிறையில் இருக்கிறார். அப்பொழுது சிறையில் இருக்கிறார் என்று கிறிஸ்து கேள்விப்பட்ட உடனே கலிலேயாவுக்கு போகிறார். அதான் முதல்ல ஃபர்ஸ்ட் விசிட் அண்ட் தென் த ஃபர்ஸ்ட் சர்மன். போய் he proclaimed the gospel of God. அதுதான் முதல்ல. அதை நீங்கள் அந்த வாக்கியங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவருடைய ராஜ்யம், the kingdom of God is near. ஆக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, நிச்சயமாக மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். குட் நியூஸ், நற்செய்தியை நீங்கள் பறைசாற்றுங்கள். இதுதான் மனம் திரும்புங்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம், லூக்கா ஸ்னாப்டிக் காஸ்பல்பாங்க. இதில் தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட் என்பதை பற்றி தெளிவாக கூறப்பட்டது. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பாக்கிய வசனங்கள் என்று சொல்வார்கள். அதில் முதல் பாக்கிய வசனமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் தேவனுடைய ஆவியில் எளிமை உள்ளவர்கள்
பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். அதுதான் முதல்ல ஃபஸ்ட்டு பாக்கிய வசனமே என்னன்னு கேட்டால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள். எளிமை உள்ளவர்கள்ன்ற வார்த்தையை சற்று அதிகமாக பார்த்திங்கன்னா, எளிமை உள்ளவர்களுக்கு தான் தேவை உண்டு. நான் எளிமையாக இருக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய தேவை அதிகமாக இருக்கும். நான் ஆவியில் எளிமை உள்ளவனாக இருக்கிற போது தான் நான் யாரை தேடுவேன்? ஆண்டவரை தேடுவேன். எனக்கு ஆண்டவர் வேணும். நான் எளிமை உள்ளவனாக இருக்கிறதுனால ஆண்டவர் வேணும். ஸோ ஐ எம் எம்டி. ஸோ ஐ நீட் காட் டு ஃபில் அப். அதனால தான் அந்த வசனம் போட்டு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தேடும். ஸோ அதுவே மனம் திரும்புங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இது 3 சுவிசேஷங்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப வசிக்கிறார். ஆனால் யோவான் ஸ்நானகன், யோவான் சீஷன் எழுதும் பொழுது அங்கு புதிதாக ஒரு வார்த்தையை செய்கிறார். என்ன வார்த்தை செய்கிறார் என்றால், கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம் யாருக்குள்ளே வரும் என்றால் born again, மறுபடியும் பிறக்கிறவர்கள். முதலாவது ரட்சிப்பை தொடர்ந்து மறுபடியும் பிறப்பு, born again. அப்படி பிறக்கிறவங்களுக்கு தான். அதே பவுல் எழுதும் பொழுது என்ன செய்கிறார்? ரோமருக்கு எழுதின நிருபத்தில் எழுதும்போது 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அது என்னன்னு கேட்டால், எதற்காக தண்ணீரில் முழுக்கப்படுகிறீர்கள் என்றால், உங்கள் பாவங்களுக்காக தண்ணீரில், யூ ஆர் burying your sins in the water, and when you come out of the water, நீங்கள் தண்ணீரிலிருந்து ஞானஸ்நானம் பெற்று எழும்பி வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கையாக மாறுகிறது. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, எந்த விதமான கரைதறி இல்லாதபடிக்கு வாழ்க்கை. ஆகவே தான் பேதுருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன வார்த்தை சொல்கிறார் என்றால், நீங்கள் பரிசுத்த ஜாதி. நீங்கள் ஒரு பரிசுத்த ஜாதி. என்ன பரிசுத்த ஜாதி? நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று மறுபடியும் பிறக்கும் பொழுது நீங்கள் எதாக மாறுகிறீர்கள்? ஒரு ராஜரீக கூட்டமாக மாறிவிடுகிறீர்கள். பரிசுத்த ஜாதியாக இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, ஒரு அழகான ஒரு வசனம், இயேசுவிற்கு சொந்த ஜனம். ஐ பிலாங் டு ஜீசஸ். என்னுடைய சொந்தம் யார் என்றால் இயேசு. ஹீ இஸ் மை காட். அந்த உரிமை எனக்கு கிடைக்கிறது. ஹீ இஸ் மை காட். அவருக்கு சொந்த ஜனமாக. ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாக நான் மாறுகிறேன். ஆனால் எதற்காக மாறுகிறேன் என்று பேதுரு சொல்கிறார் என்றால், தேவனுடைய இரக்கத்தையும் தேவனுடைய இரக்கத்தையும் பெற முடியாதவர்களுக்கு நான் இதை அறிவிக்கின்றேன். மற்றவர்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி. ஆகவே தான் ஆண்டவர் என்னை படிக்கிறார், சொந்த ஜனமாக என்னை ஏற்றுக்கொள்கின்றார். சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டார். அதே போல் சகரியாவிலும் தீர்க்கதரிசி 14வது அதிகாரத்திலே ஒரு வார்னிங் கொடுக்கப்படுகிறது. 1வது வசனத்தில், இதோ கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வருகிறது. அதை மத்தேயு சுவிசேஷத்துக்காரர் 13வது அதிகாரத்தில் ஒரு உவமையாக சொல்கிறார். காட்ஸ் கிங்டம் இஸ் லைக் அப்படின்னு சொல்லி ஒரு உவமையை சொல்கிறார். அந்த உவமைகளுக்கு பிறகு வரிசையாக மற்றவர்களும் சங்கீதக்காரனும் இதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறார். 103ஆம் சங்கீதம் 19வது வசனத்தில், God has already established his kingdom in heaven. பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. அதே ராஜ்யம் பூலோகத்திலும் ஸ்தாபிக்கப்படும். யாரால்? உங்களால் தான். His kingdom will be ruled in them. ஆக தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். யாரால் ஸ்தாபிக்கப்படும்? அவருடைய சொந்த ஜனங்களால் ஸ்தாபிக்கப்படும். அப்படி அதே அதிகாரத்தில் 13வது வசனத்திலையும் பார்க்கும்போது அது ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம். அது எவர் லாஸ்டிங் கிங்டமாக இதை சொல்லியிருக்கும்போது, ஏற்றுக்கொள்கிறவர்கள் அநேகம் இல்லை. ஏற்றுக்கொள்கிறவர்கள் அநேகம் இல்லாததினாலே மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவரே சொல்கிறார் 21ஆம் வசனத்தில், ஐ வில் டெல் த ட்ரூத், ஒரு உண்மையை சொல்லுகிறேன். டேக்ஸ் கலெக்டர்ஸ் அண்ட் ப்ராஸ்டிடியூட்ஸ், விபச்சாரிகளும் ஆயக்காரர்களும் உங்களுக்கு முன்னாலே அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் போய் விடுவார்கள். நீ எல்லாம் போக மாட்டேன். அவருடைய இந்து ஜனங்கள்
சீக்கிரத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போய்விடுவார்கள். நான் பரம்பரையான ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஆனாலும் சோசன் பீப்புள், ராஜரீக கூட்டமாக இருக்கிறேன். ஆனால் எப்படி ஒரு ஏஜி சர்ச் ஆரம்பிப்பதற்கு ஒரு 3 நிபந்தனைகளை கொண்டார்களோ, ஜபம் எடுத்துக்கொண்டால் எத்தனை குடும்பங்களில் இன்று ஜபம் ஏறெடுக்கப்படுகிறது. ஒரு பக்கம் இந்த கொரோனா நோயினுடைய தீவிரம் அதிகரித்து கொண்டது. ஆஸ்பத்திரியில் இடமில்லை, ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கவில்லை, ஃப்ரீசர்ஸ் பாக்ஸ் கூட கிடைக்கலை, கல்லறை இல்லை. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த பரிசுத்த ஜாதி ஜனம் எவ்வளோ நேரம் ஆண்டவர்கிட்ட புலம்புகிறது. இந்த பரிசுத்த இனம் ஆண்டவரிடம் எத்தனை காலம். இந்த புலம்பல் இல்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை எவ்வாறாக இங்கே நாம் ஸ்தாபிக்க முடியும்? ஆகவே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை இங்கு ஸ்தாபிக்க விரும்புகிறார். அதற்கு உங்களுடைய ஜெபம் தேவை, உங்களுடைய வாழ்க்கை தேவை, உங்களுடைய அர்ப்பணம் தேவை, உங்களுடைய பெருந்தன்மை தேவை. நாம் இவைகளை எல்லாவற்றையும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபிப்போம். தேவன் தாமே நம்மோடு கூட இருப்பாராம். ஜெபிப்போமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய கிருபையின் கரங்களில் எங்களை வைக்கின்றோம். நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். உங்களுடைய தெரிந்து கொள்வதற்கு ஏற்ப சுவாமி எங்களுடைய வாழ்க்கை அமைய எங்களை கிருபை பாராட்டும். இயேசுவின் உன்னத நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய திருவார்த்தைகளை அருளை வாயிலாக கேட்டலாம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் வழியாக அறிக்கை செய்வோம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் கேட்கலாம். முதலாவது திருமண அறிக்கை. நமது சபையை சேர்ந்த டி ஞானராஜ், திருமதி ஸ்டெல்லா மேரி இவர்களின் மகன் ஆல்வின் ஜெபராஜ் அவர்களுக்கும், கூட்டாம்படி தூத்துக்குடி நாசரேத் பேராயம் சென்ட் ஆண்ட்ரூ திருச்சபையின் உறுப்பினர் கிதியோன் மேரி இவர்களின் மகள் மேக்தலின் இவர்களுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இவர்கள் இருவரும் இந்த தூய விவாகத்தில் இணையக்கூடாத காரணமோ தடையோ இருக்குமானால் அதை நமது சபையின் பொதுகளுக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3வது அறிக்கை. நமது சபையை சேர்ந்த ஜீவகன், திருமதி மஞ்சுளா அவர்களின் மகள் திவ்யா அவர்களுக்கும், சிஎஸ்ஐ கன்னியாகுமரி பேராயும் கிறிஸ்து கோயில் திருச்சபையின் உறுப்பினர் ஆம்ப்ரோஸ் ரெஜினால் இவர்களின் மகன் ஆண்டசி ஜாய் இவர்களுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இவர்கள் இருவரும் இந்த தூய விவாகத்தில் இணையக்கூடாத காரணமோ தடையோ இருக்குமானால் அதை நமது சபையின் போவதற்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3வது அறிக்கை. நமது சபையைச் சேர்ந்த காலம் சென்ற திரு மோகன்தாஸ், திருமதி ஜெயசீலா அவர்களின் மகள் எஸ்தர் லீலியா அவர்களுக்கும், கன்னியாகுமரி பேராயம் குளத்துகளில் திருச்சபையின் உறுப்பினர் நெல்சன் சுவாமிதாஸ், கிறிஸ்டி ஜூலியட் இவர்களின் மகன் ஜான் சோல்வினர் அவர்களுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது இவர்களுக்கு தூய விவாகத்தில் இணையக்கூடாத காரணமோ தடையோ இருக்குமானால்
நமது சபையின் போதகருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை. இந்த அருமையான பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. திருமணம் என்பது உங்களுடைய நியமம் சுவாமி. அந்த நியமத்தில் இந்த அருமையான 3 குடும்பத்தாரின் பிள்ளைகளை நினைக்கிறேன். இவர்கள் ஒவ்வொருவரும் சுவாமி ஆண்டவரை ஒருவருக்கொருவர் நேசித்து ஒருவர் மீது அன்பு கூர்ந்து இந்த திருமண காரியங்களை நீர் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்கிறோம். காமாவூரிலே வந்து நீர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அந்த குடும்பத்தில் ஒரு நிறைவை கட்டளையிட்டு, அதே போல் இந்த 3 குடும்பங்களிலும் சுவாமி ஒரு நிறைவை கட்டளையிட்டு திருமண காரியங்கள் அதுவும் இந்த பொறுமையான காலகட்டத்திலே சுவாமி நடைபெறுவதற்கு உங்களுடைய ஒத்தாசையின் காரணமாக இறங்கும் வழிநடக்கும் ஆசீர்வதி இயேசுவின் வல்லமையான நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய திருச்சபையுடைய நிதி காவலர் அவர்கள் மற்ற அறிவிப்புகளை வாசிப்பார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் திருச்சபை மக்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இரங்கல் செய்தி. திருமதி ரீட்டா, வயது 69, ஒய்ஃப் ஆஃப் லெனின் ராஜ்குமார் அவர்கள் கடந்த 28 அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 29 அன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. திரு RSG செல்லதுரை அவர்கள் வயது 84, கடந்த 29 அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 30 அன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. சபை மக்கள் குடும்பத்தினர் இழந்து வாடும் மக்களை உங்களை ஜெபத்தில் நினைத்துக் கொள்ளுங்கள். டியூ டு கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஞாயிறு ஆராதனை 16:05 காலை 7 மணிக்கு ஆங்கில ஆராதனையும் 8:30 மணிக்கு தமிழ் ஆராதனையும் ரெக்கார்டு செய்யப்பட்டு யூடியூப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் நீங்கள் பார்க்கலாம். மாதாந்திர காணிக்கை கவர்ஸ் மற்றும் ஸ்பெஷல் கவர்ஸ் ஆலயத்தின் முன்பு வைக்கப்பட்டுள்ள பெட்டியில் உங்கள் காணிக்கைகளை படைக்கவும். ஆலய கட்டிட நிதிக்காக உதவி அளித்தோர் மிஸ்டர் ஸ்டீஃபன் பாக்கியநாதன் ரூபாய் 2000, தாமஸ் ஸ்டீஃபன் ரூபாய் 1000. நமது சபையின் விரிவாக்கத்தின் நிதிக்காக நிதி அளித்தோர் மிஸ்டர் ஜெயக்குமார் ரூபாய் 1000, மிஸ்டர் பீட்டர் ஜெயச்சந்திரன் ரூபாய் 500. நிதி உதவி அளித்த சபை மக்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்த நாளை காணும் சபை மக்களும் திருமண ஆண்டை காணும் சபை மக்களின் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாடுகிற குழுவினர் சிறப்பு பாடல்களை பாடுவார்கள். நமது ஆயர் சிறப்பு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நன்றி. See
ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்களை அருமை தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த வாரத்திலே சுவாமி தங்களுடைய பிறந்த நாட்களையும் தங்களுடைய திருமண நாட்களையும் அனுசரிக்கின்ற அருமையான சபை மக்களை உங்களுடைய கருத்திலே வைக்கின்றோம் சுவாமி. கடந்த நாட்கள் முழுவதும் நீர் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி இந்த கொடிய நோய்களிலிருந்து அவர்களை பாதுகாத்து அவர்கள் தேவையான காரியங்களை எல்லாவற்றையும் சந்தித்து நீர் கிருபையாக அவர்களை உற்று நோக்கி அவர்களை வழிநடத்தினீர் சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருடத்தை காண செய்தீர், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. புதிய வருடத்திலும் சுவாமி உங்களுடைய பாதுகாப்பு தேவை, உங்களுடைய இரக்கம் தேவை, உங்களுடைய கிருபை தேவை சுவாமி. என்ன நோக்கத்திற்காக உங்களுடைய சமூகத்தில் வந்து படித்துக் கொள்கிறார்களோ அந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்கிறோம். அவர்களை பாதுகாத்துக் கொள்வது மட்டும் இல்லாதபடிக்கு சுவாமி அவர்களை வழி நடத்தும் கிருபையின் கரங்களிலே ஏந்தி சுவாமி கிருபையாக அவர்கள் என்னென்ன காரியங்களில் அவர்களுக்கு தேவைகள் ஏற்படுகிறதோ அவர்கள் எல்லாவற்றையும் முதலாவது சுவாமி நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவர்களை முற்றிலுமாக பாதுகாக்க வேண்டும். அதே போல் அவர்களுடைய தேவைகளை சந்தியும் இந்த புதிய வருடம் ஒரு புதிய நன்மைகள் நிறைந்த ஆண்டாக புதிய வருடம் புதிய ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஆண்டாக காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் திருநாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் இணைந்து புதுவாழ்வு பாடல் 263 பாடலும். புதுவாழ்வு பாடல் 263 எந்த நாவில் புதுப்பாட்டு என்ற பாடல். Hallelujah,
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள நீர் கொடுத்த இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நாம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை படைத்தீர். நாங்கள் எங்களையும் எங்களை சார்ந்தவைகளையும் காணிக்கைகளையும் உமக்கென்று படைக்கிறோம். காணிக்கை படைத்த உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், அதற்கேற்ற பலனை நீர் அவர்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் நீர் எங்களை தாங்கி வழிநடத்தி காத்து வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இனி வரும் காலங்களிலும் நீர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி எங்களை உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை ஆண்டவரை ஆராதிக்க தொழுது கொள்ள உதவி செய்தபடியால் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஒருவேளை ஆலயத்துக்கு வந்து நாம் ஆராதனை செய்ய முடியாவிட்டாலும் அவரவர் இல்லங்களிலே இருந்து நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். விசேஷமாக இந்த கோவிட்-19 கொரோனா வைரஸ் அதிகமாக பரவி வருகின்ற காலங்களிலே கர்த்தர் நம்மை மட்டும் பாதுகாத்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காத்து வருகிற தயவுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பொதுவான விண்ணப்பங்களை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஏறெடுப்போம். எங்கள் பரம தகப்பனே, இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் மீண்டும் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் தூய யாக்கோபு ஆலயத்தின் குடும்பமாக இணைந்து உம்மை நோக்கி பார்க்க இந்த ஆராதனையிலே பங்கு பெற நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக துதிக்கிறோம். எங்களுடைய சென்னை பட்டணத்திலும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் உலகம் முழுவதும் இந்த கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிற இந்த சூழ்நிலையிலே நாங்கள் கேள்விப்படுகிற செய்திகள், நாங்கள் பார்க்கிற செய்திகளை பார்த்து வேதனை அடைகிறோம். அதிகமான மக்கள் ஒவ்வொரு நாளும் இதனால் பாதிக்கப்படுகிற சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். மருத்துவமனைகளிலே இடமில்லாத சூழ்நிலை, மருந்து தட்டுப்பாடு, ஆக்சிஜன் தட்டுப்பாடு, தடுப்பூசி தட்டுப்பாடு, இப்படி பல குறைகளை நாங்கள் பார்க்கிறோம். அன்பின் தகப்பனே, நீர் சர்வ வல்லவர், உம்மால் எல்லாம் கூடும். கூடிய விரைவிலே நீர் எல்லாவற்றையும் சரி செய்யுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவத்துறையினரை, காவல்துறையினரை, அரசாங்கத்தை நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து நீதாமை வழிநடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிதாக பொறுப்பேற்கிற அரசாங்கத்தையும் முதலமைச்சர் மற்ற அமைச்சர்களையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற ஆண்டுகளிலே அவர்கள் நல்ல ஆட்சி தரவும், மக்களுக்கு தேவையான காரியங்களை அவர்கள் செய்யவும் நீர் அவர்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை தருமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய சென்னை பேராயத்துக்காக ஜெபிக்கிறோம். பேராயர் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் விசேஷமாய் ஆசீர்வதியும். சென்னை பேராயத்தில் பணிபுரிகின்ற ஆயர் பெருமக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு அநேகர் சுகமடைந்து வருகிற செய்தியை கேட்டு நாங்கள் துதிக்கிறோம். தொடர்ந்து நிதாமை வழிநடத்தும். அநேக நற்செய்தியாளர்கள், பிற சபைகளின் ஊழியர்கள், இப்படி அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் போதுமானவராக இருந்து அனைவரையும் சுகப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய ஆயர் அவர்களுக்கு நீர் கொடுத்த சுகத்திற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவரையும் ஆயிரம் அவர்களையும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ள அவர்களுக்காக நாங்கள் விசேஷ ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். திருச்சபையின் செயலர், பொருளர் மற்றும் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும்.
இந்த ஆன்லைன் வழியாக ஆராதனை நடத்துவதற்கு பொறுப்பேற்று செய்கிற சகோதரர்களை ஆசீர்வதியும், பாடகர் குழுவினரை ஆசீர்வதியும், பதிவு செய்கிற நண்பர்களை ஆசீர்வதியும். இதில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் போதுமானவராயிரும். ஆயிரவர்களுக்கும் மற்றும் ஆலய பணியாளர்கள் அனைவருக்கும் நீர் வேண்டிய ஆசீர்வாதங்களை தரும்படியாகி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகின்ற ஒரு ஆசீர்வாதத்தை மீண்டும் நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இனி வருகிற காலங்களிலே திருச்சபை மக்கள் அனைவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். திருச்சபை மக்களிலே அநேகருடைய சமூகத்திலே வரும்பொழுது அந்தந்த குடும்பங்களிலே நீர் ஆறுதலை தாரும், போதுமானவராயிரும், சமாதானத்தை தாரும். இனி வருகிற காலம் நல்ல நாட்களாக இருக்கும்படி உங்களுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர்தாமே ஆசீர்வதித்து எல்லா வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி கூடிய விரைவிலே நாட்டிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரும்படியாய் எங்கள் அனைவரும் கரத்திலே ஒப்படைக்கிறோம். எல்லா துதிகான மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பரம தகப்பனே. கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். நிறைவு பாடலாக பாமாலை 270 உள்கிரீடம் பூண்ட நாதனார் என்ற பாடலை பாடலாம். நிறைவு பாடல் பாமாலை 270. Oh
கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே புறப்பட்டு போவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.